Hi friends, welcome to Software and Web Technology. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா C லாங்குவேஜ்ல ஆப்பரேட்டர் அப்படினு சொல்லிட்டு டாபிக் பார்க்க போறோம் சரிங்களா. And then இந்த ஆப்பரேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நான் பேசிக்கா வந்து 6 டைப்ல ஆப்பரேட்டர் எடுத்துர்க்கேன். So first ஆப்பரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா arithmetic ஆப்பரேட்டர், and then second ஆப்பரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா relational ஆப்பரேட்டர், and then third ஆப்பரேட்டர் பாத்தீங்கன்னா logical ஆப்பரேட்டர், and then fourth வந்து conditional ஆப்பரேட்டர், and then fifth பாத்தீங்க அப்படின்னா assignment ஆப்பரேட்டர், and then finally பாத்தீங்க அப்படின்னா increment and decrement ஆப்பரேட்டர் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பரேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அரித்மெட்டிக் ஆப்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் இருக்குது, அண்ட் தென் சப்ராக்ஷன், அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அண்ட் தென் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டிவிஷன், அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர் டிவிஷன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்பரேட்டர் சரிங்களா. ரிலேஷனல் ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து லெஸ் தென், லெஸ் நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், கிரேட்டர் நாட் ஈக்குவல், ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் சரிங்களா. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்பரேட்டர் சொல்லுவாங்க. அதில் நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து 3 டைப்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர், அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நாட் சரிங்களா. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டர் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஆப்பரேட்டர். ஸோ கண்டிஷனல் ஆப்பரேட்டர்னா கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன் இருக்கும் சரிங்களா. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷனல் ஆப்பரேட்டர் சொல்லுவாங்க. இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும், அண்ட் தென் ஃபால்ஸாக இருந்தால் ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நார்மல் பாருங்க அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலர் டிவிஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் அந்த ஆப்பரேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் சரிங்களா. இது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், ஒய் லூப், டூ வைன்னு சொல்லிட்டு இனிமேல் லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் பேசிக்காக 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் தென் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் சரிங்களா. ப்ரீ இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. இந்த வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேரியபிள் நேமாக வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏன்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த வேரியபிளுக்கு முன்னாடி 2 ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ரீ இன்க்ரிமெண்ட் சரிங்களா. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேரியபிளுக்கு அப்புறமா 2 ப்ளஸ் சிம்பிள் வரும், அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட். டிக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 டைப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிக்ரிமெண்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் சரிங்களா. ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி 2 மைனஸ் சிம்பிள் வரும், அண்ட் தென் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு அப்புறமா 2 மைனஸ் சிம்பிள் வரும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் ஆப்பரேட்டர் டாப்பிக்கில் வந்து என்னென்ன ஆப்பரேட்டர் சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆப்பரேட்டர் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.